ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வீடியோவே போடலை. நானும் என்ன வீடியோ போடலான்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்படி நாளும் போயிடுச்சு. ரீசெண்டாக லோக்கா பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. திருப்பி ஃப்ரெண்ட்ஸோட வராட்ட மலையாளத்தில் போய் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சி. அப்போ எனக்கு நிறைய விஷயம் புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நிறைய புதுசாக லாக் ஆனதெல்லாம் ஓப்பன் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி அது ரொம்ப ஹிட் ஆகும்போது சரி அதை யார்கிட்டயே ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. சரி, மேபி நம்ம இப்போ சொல்கிறது அடுத்த பாட்டு வரும்போது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதில் இருக்க நிறைய சீக்ரெட்ஸை ஈஸ்டர் எக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை நிறைய பேர் நோட் பண்ணி அதை ஷேர் பண்ணுறதே ரொம்ப ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்குள்ளே ரொம்ப எக்ஸைட்டிங்காக அது போயிட்டுருக்குன்னு நானும் கேள்விப்பட்டேன். ஸோ அப்புறம் என்ன, நம்மளும் ஏன் அதை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால் இந்த வீடியோ. ஸோ படம் வைஸ் ஒரு நம்ம ஊர் சைடு சொன்னால் ரத்த காட்டுறின்னு சொல்லுவோம், அதை பார்த்தின ஒரு கதை மாதிரி தான் இந்த கதை. ஸோ அவங்களுக்கு வழக்கமாக பூனை செட் ஆகாது. அது படத்தில் நிறைய இடத்துல வந்திருக்கும். ப்ளஸ் அவங்க ஸ்கின் ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம இங்கிலீஷ் படத்தில் பார்த்து கொஞ்சம் அப்படி இருப்போம். ஸோ அதே மாதிரி அது மாதிரியான அந்த பல் வர்றது, சன்லைட்டு கொஞ்சம் அவங்களுக்கு செட் ஆகாதுங்கிறது, இன்ஜுரி பண்ணும் அப்படிங்கிறதும், அதேமாதிரி அவங்களுக்கு வயசே ஆகாது அப்படிங்கிறதும் மேஜரான இங்கிலீஷ் படத்தில் இருக்கிறது. ஸோ அது தமிழில் பார்க்கும்போது மேபி புதுசாக இருக்கலாம், பட் அதெல்லாம் பேசிக் திங். ஸோ இங்கே கதை எப்படி ஆரம்பிக்குது, நான் மோர் இன்டு கதை நான் கொஞ்சம் ஈஸ்டர் எக்காக ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீலி கேரக்டர் உள்ளே வரும்போது அந்த தாத்தாவோட ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அதில் அவர் நான் இனிமேல் இருக்க மாட்டேன், என் பையன் தான் எல்லாம் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லுவான். அது கொஞ்சம் தூரம் படம் கொஞ்சம் நேரம் போன பிறகு அந்த வீட்டு ஃபங்க்ஷன் அப்போவும் பார்த்தோன்னா, வீட்டு ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி நடக்கும். அப்போ ஒரு பேப்பரில் பார்த்தா அவர் இறந்துட்டாருங்கிற ஒரு காலமில் அந்த நியூஸ் இருக்கும். அவரும் ஒரு வேம்பயரோ இல்லை இவங்க வைக்கிற ஒரு கேட்டகரியில் ஒருத்தராக இருக்க சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் இவங்களுக்கு வயசு ஆகாதுன்னு சொன்னாலும், ஸோ நம்மளுக்கு இப்போது ஒரு ரேஞ்ச் இருக்கும். எப்படி சொல்கிறது, இந்த ஹீரோயினும் பார்த்தா சின்ன பொண்ணுலேருந்து ஒரு பெரிய பொண்ணாக வந்திருப்பான். வயசு பார்த்தா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு உடம்புல மாற்றம்ங்கிறது ரொம்ப கம்மியாக தான் தெரியும். ஸோ அதே மாதிரி அந்த மேபி அந்த வயசானவரும் இந்த வேம்பயர் இதில் ஒருத்தராக இருந்து அவருக்கு ரொம்ப வயசாகி, அது நம்ம நார்மல் இதில் ஒரு 60-70 வந்ததுனால அவர் இறந்து போகிறாரு. ஸோ அவங்களுக்கு இறக்குறது எல்லாமே தெரியுது. இந்த கேரக்டர் அடுத்த படங்களில் எங்கேயும் வரலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அதே வீட்டில் பாட்டி எப்பவும் ஒருத்தர் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் எப்பவும் அதில் கண்ணாடி போட்டு இருப்பார். மைட் பி நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் ரொம்ப நோட் பண்ணால் அந்த கேரக்டர் ஆரம்பத்துலேருந்தே இருக்கும். நைட்டு மட்டும் அவர் இருப்பாரா இல்லை பகலில் மட்டும் காட்டுவாங்களான்னு கொஞ்சம் அந்த குழப்பமாக இருக்கும். ஆனால் அந்த கேரக்டரு எப்போ அந்த பூனை வந்துச்சோ அப்போலேருந்து ஒரு மாதிரி டிஸப்பியர் ஆகும். ஸோ மைட் பி எனக்கு என்னமோ அந்த கேரக்டரும் இவங்களில் ஒருத்தவங்களாக இருக்கும். நம்மளுக்கும் அடிக்கடி டெய்லிவங்க அமங்கஸ் அவங்க நம்ம கூட தான் வாழ்கிறாங்கன்னு அடிக்கடி காட்டிகிட்டே இருக்கும்போது இது ஒரு கேரக்டர், இந்த கேரக்டரும் ஒரு வேளை அது அவங்களுக்குள்ள ஒருத்தராக இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இதை தவிர்த்து கேரக்டர் ஹீரோவோட எக்ஸ் அந்த பூனையை திருப்பி தரும்போது தந்ததுலேருந்து எனக்கு அந்த கேரக்டர் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரியே இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த கேரக்டரும் ஒரு ஈஸ்டர் எக்காக இருக்குன்றது. ப்ளஸ் அந்த எக்ஸோட கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் அவரும் பூனை அவர் வந்ததுலேருந்து பூனை கொஞ்சம் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவார். ஸோ எனக்கு மேபி அவரும் அப்படி இருப்பாரோன்னு தோணுச்சு. மேபி நம்ம ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுறோமோன்னு தோணுச்சு. பார்ப்போம் இதில் எத்தனை கேரக்டர் ரிவீல் ஆகுது அப்படின்னு. அடுத்தது இப்போ ஹீரோக்கு ஹீரோயின் ஃபுல்லாக வேம்பயரா அப்படின்னு காட்டும்போது அந்த ஓடி போவாங்க, தெரிஞ்சிடும். ஹீரோ ஓடி போயிடுவார். முன்னாடி நின்று பறக்கிற சக்தியெல்லாம் காட்டும்போது ஒரு தாத்தா வருவார், நீ மாட்டிக்கிட்ட அந்த மாதிரி சொல்லுவார். ஸோ அவர் பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது இந்த பாய்ஸ்லாம் அந்த ரூம்குள்ளே ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூம்குள்ளே போயிட்டு ஒரு லாங் வே ஒரு குகை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கும்போது
ரத்தமாக கொட்டி கிடக்கும். அது என்ன சீன்னு நம்மளுக்கு படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அது ஒரு துல்கரோட இன்ட்ரோக்கு அப்புறம் ஒரு ஃபைட் சீனுக்கு அப்புறம் அங்கே கடந்த ரத்தத்தெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி காட்டும். அப்போது அந்த இடத்துல அந்த தாத்தா இருப்பார். நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். நீங்கள் அவர் இருப்பாரா, அவரும் இதுவாக இருப்பாரான்னு தெரில. மேபி, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது அவர் இருப்பாருன்னு தோணலை. இன்னொன்று எனக்கு அந்த நிறைய பேர் இதை நோட் பண்ணிங்களான்னு தெரில. போலீஸ் வந்து அதை போலீஸாக நடித்த போலீஸ் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி வேம்பயர் ஆன பிறகு அம்மாவை கொன்னுட்டான்னு நிறைய பேர் எடுத்துருப்பாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. மேபி அப்படி எடுத்துக்கலைன்னா ஓகே, பட் அப்படி ஏன்னா அப்படி நடக்கலை. அவர் என்ன சொல்லுவார்னா, நீயும் என் கூட இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கடிப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் கடித்தோடனே மாறுவாங்கன்னு நினைப்பார். பார்த்தா அவங்க இறந்துருப்பாங்க. அப்போ தான் அவருக்கு தெரியும், சரி ஓகே, சீக்கிரமாகவே கற்றுக்குருவார். எப்படி சொல்கிறது, நிறைய சின்ன சின்ன விஷயமே, அப்போ நீ இதயத்தான் குத்தவர, அப்போ இதயம் தான் வீக்கு போல் அப்படிங்கிற சீனாக இருக்கட்டும். அந்த மாதிரி இது வந்து தெரியாமல் அவங்க அம்மாவை கடிச்சிருவார். சரி, அவளும் அம்மாவும் அப்படி மாறுவாங்க அப்படின்னு நினைப்பார். பட் அம்மா இறந்துருவாங்க. அதுலேருந்து ரொம்ப விகாரமாக மாறுவார். அது படம் பார்க்கும்போது எனக்கே ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அம்மாவை கொன்னுட்டார், அந்த பிளட்டோட குடிக்கணுங்கிற அந்த ஈகரில் அப்படி பண்ணிட்டாரோன்னு தோணுச்சு. ஆனால் செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் அது கொஞ்சம் டெப்த் இருக்க மாதிரி தோணுச்சு. இது ஒரு மெயின் சென். இன்னொன்று, எல்லோரும் அந்த போலீஸ் கேரக்டர் திருப்பி வருமானு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வராது. அஸ்பேர் அவங்க சொல்கிற மாதிரி பார்த்தா மேபி அவங்களால மருந்து கொடுத்து வர வைக்க முடியுமா இருக்கும். ப்ளஸ் அந்த பாடியை அவங்க எடுத்து சீல் பண்ணி வச்சிட்டாங்க. மேபி அவங்க நினச்சாங்கன்னா கொண்டு வர வைக்க முடியும். இல்லைன்னா ஈவன் தான் நம்ம கண்ட்ரோலில் இருப்பான் அப்படின்னா மேபி கொண்டு வந்து அவனை பாசிட்டிவ் சைடு கொண்டு வர வைப்பாங்கன்னு தோணுது இன் ஃப்யூச்சரில். அதுக்கப்புறம் துல்கர் சீனு முன்னாடியே வந்திருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நோட் பண்ணல. செகண்ட் டைம் தான் ஃபஸ்ட்டு அந்த பையன் எட்டி பார்ப்பான். எட்டி பார்த்தா அது உள்ள துல்கர் தான் இருப்பான். அதை நான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப மிஸ் பண்ணேன். நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினச்சேன். அதேமாதிரி தமிழ் விஷன் பார்த்தவங்களுக்கு இன்னொரு பெரிய இதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ மூத்தன் கேரக்டர் காட்டும்போது ஒரு வாய்ஸ் வரும். அது மலையாளத்தில் மம்முட்டியே பேசியிருப்பார். தமிழ் எனக்கு வேறு யாரோ பேசின மாதிரி இருந்துச்சு. அதனால் எனக்கு அது அவர் தான் அந்த கேரக்டர்னு தெரில. மலையாளத்தில் திருப்பி பார்க்கும்போது அது ஒரு பெரிய அங்கேயே ட்ரூத் ரிவீலான மாதிரி இருந்துச்சு. நான் நோட் பண்ணது என்னென்னா, இது வெறும் ஒரு பேட்டு வவால் கடித்ததுனால அந்த பொண்ணுக்கு சக்தி வந்ததுன்னு இல்லை. அதுக்கு பின்னாடி பெரிய கதை இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். மெயினாக என்னன்னு பார்த்தோன்னா, அந்த சீன் எங்கே அந்த பவர் கிடைக்குதுங்கிற இடத்துல நடந்த சீனை நான் பார்த்தோன்னா, ஒரு சிலை இருக்கும், தலை வெட்டி இருக்கும். அது ஒரு லேடியோட சிலை. அந்த சிலை பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நானும் ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வேம்பயரோட தலையை அப்படி கட் பண்ணும்போது அவங்க வந்து கல்லாக மாறுவாங்கங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். இது வந்து மூத்தவனோட ஒய்ஃபாக இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா, ஹீரோயினோட இன்ட்ரொடக்ஷன் சீனில் வந்து இஃப் ஐ நாட் இன்ட்ரொடக்ஷன் ஆர் மிடில் வந்து மூத்தவன் கூட இருக்கவர் வந்து கால் பண்ணி பேசும்போது, நீ அவருக்கு வந்து ஒரு பொண்ணு மாதிரி தான் சொல்லுவார். எதுக்கு இது டைலாக் வருது, அதையும் இதையும் ரிலேட் பண்ணும்போது தான் ஓகே, அப்போ இது வந்து ஒரு லேடியாக இருக்குது, வாரியர் மாதிரி தெரியுது. அவங்க தலையை வெட்டி அவங்க கல்லாக மாறிட்டாங்க. மேபி அதை டச் பண்ணதுனால அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணவோ இல்லை அவங்களோட பவர் வந்து அப்படி இவளுக்கு வந்துருச்சு. ப்ளஸ் அது கடிக்கிற அந்த இதெல்லாம் கடிக்கிறதுனால அந்த ஒரு பவர் வந்துருச்சு. இவன் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டான். அதனால் தன்னோட அந்த பொண்ணை அவர் பார்க்குறாரு அப்படின்னு தோணுது. அந்த இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கும்னு எனக்கு தோணுது. இதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஈஸ்டர் எக் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நான் ஏதாவது சொன்னதில் தப்பு இருக்குது அப்படின்னாலும், இல்லை நான் தப்பாக சொல்லியிருக்கேன், நான் மிஸ் பண்ணது எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலாம். பாய்.